பூமியின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்தி புத்தகம் வாசிப்பு ஓர் அறிமுகம் என்ற நிகழ்ச்சியை ஐன்ஸ்டீன் வாசகர் வட்டம் வழியாக ஏற்பாடு செய்துள்ள நமது கல்லூரி செயலாளர் ஐயா திரு ஆலடி எலிவாணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வி சேவையாற்றும் நமது கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் ஐயா திரு முருகேசன் அவர்களை வருக வருக உடற்பயிற்சி போலவே வாசிப்பு என்பது நம் மனதிற்கும் அறிவுக்குமான பயிற்சி. வாசிப்போர் வெற்றியடைவர் என்ற கூற்றுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு கோ ஒளிவண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அகரம் சொல்லி தந்த சிகரங்கள் அறியாமல் இருந்தவற்றும் அறிவு சூரியங்களான ஆசிரியர் பெருமக்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். வருங்கால இந்தியாவின் தூண்களான எனதருமை மாணவ செல்வங்களை வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கிறோம். இவ்விழாவிற்கு வரவேற்பை வழங்கும் நல் வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கல்லூரியின் செயலாளர் இந்திய சிறப்பு விருந்தினர் எல்லா ப்ரொஃபசர் நிபுணர் திரு கருணாசர் அவர்களே, மங்களம் அவர்களே, இங்கிருக்கின்ற நமது முதலாண்டு மாணவ செல்வங்களே மற்றும் ஆசிரியர் மக்களே, எனது இனிய காலை வணக்கம். உண்மையிலேயே எனக்கு ஒரு சிறந்த தகவல் இருக்கு. நான் நம்ம கல்லூரியில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இது நம்ம இல்வாணன் சார் வாசவட்டன்ற ஒரு இது அது அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாசவட்டத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தம் ஒரு 9க்கும் மேலாக திறனாய்வுகளுக்கு நடந்தது. அதை இல்வாணன் சார் மட்டுமே எடுத்து நிறைய பேர் பண்ணிருக்கோம். அதுல எனக்கு தெரிஞ்சு புத்தகத்துக்கு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அவங்க சார் நேம் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஆன்லைன் மூலியமாக இடைவெளி மூலியமாக நிறைய புத்தகங்களை படிக்கிறாங்க. அதுல எதிர்வான சார் மூலியமா எனக்கு அதை ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கு. அப்பதான் சாரை நான் பார்த்துக்கிட்டு நேரில் என்னை பார்த்து போயிருக்க வகிக்கிறாங்க. ஏன்னா சிறந்த ஆளுமை புத்தக பதிப்பு மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகம் எழுதிட்டாங்க. 2வது புத்தகம் எழுத ஆட்களை தூண்டி புத்தகத்தை வாசிக்கணும், புத்தகத்தை படிக்கிற ஒரு இடத்தை மக்கள் மனசுல ஆணிவராக ஒளிவன் சாருக்கு முக்கிய பங்கு உண்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆய்வுக்கட்டிய எதிர்வாளன் சார்பு ஒரு எழுத்தாளராக மாறுவது சார்பு கிடைக்கிறது. அதற்கு சார் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை. அப்ப ஆளுமை நம்ம கல்லூரி நமக்கு பெரிய ஒரு சிறப்பு. இதுவரை நான் இந்த கோவிடுக்கு அப்புறம் நம்மளுடைய படிக்கிற பழக்கம் சுத்தமா குறைஞ்சு போச்சு. உங்களுடைய நீங்க படிச்சுட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் கூடவே நீங்க அவ்வளவா படிக்கிறது கிடையாது. எல்லாமே இப்ப ஆன்லைன்ல தான் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ்ல பாத்தீங்கன்னா செமஸ்டர் போயிட்டு இருக்கு. செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணி 3வது பரீட்சை போயிட்டு இருக்கு. பசங்க பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே மொபைல்ல தான் வீடியோ பார்ப்போம், இந்த படிச்சுட்டு இருந்தவங்க அந்த ஹார்ட் காப்பி புக்கு படிக்கிற கலக்கங்கள் ரொம்ப வளர்ந்துருச்சு. அது ரெஃபரன்ஸ் இப்ப நம்ம முன்னோர்கள் புக்கு எழுதுறாங்க. நம்மளுடைய கலாச்சாரம் சரியா போயிருக்கும். நம்ம பாலசன் சார் மாதிரி ஒரு ஐஎன்எஸ் சோழன் சார் மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர் இல்லைன்னா நம்மளுடைய கலாச்சாரம் தெரியாம போயிருக்கும். அதனால என்னுடைய தாழ்வான கருத்து அனைத்து மாணவர்களும் குறைஞ்சது ஒரு 3 புத்தகங்கள் செய்ய ஒரு வருஷத்துல படிக்கும். அதான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். ஒரு சிறந்த மேலும் சிறந்த வேலை சொல்லிருக்காங்க. யாருன்னு எனக்கு நேம் ஞாபகம் இல்லை. 1000 புத்தகங்களை படித்தவர்கள் வகுப்புவார்கள். அவங்க சொன்ன கீழ்படுகிறேன் அவரை ஆராய்ச்சி சொல்லுவார். ஏன் அப்படின்னா புத்து படிக்கிறப்ப நமக்கு அவ்வளவு ஆர்வங்கள் நமக்குள்ள உருவாகும், அவ்வளவு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த இளைய சமுதாய நீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கடமிக் தாண்டி நிறைய புத்தகம் படிக்கும். அந்த புத்தகம் தான் உங்களை மென்மேலும் வளர வைக்கும். சுத்தமான சிறப்பு தத்துவம் நமக்கு புத்தக வாசிப்பு அறிமுகம் காட்டி சொல்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த விதைக்கிற விதை பெரிய ஆழமாக வளர்ந்து ஆசை. எல்லா மாணவர்களும் தயவு செய்து புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. நிறைய புத்தகம் இப்ப படிங்க, புத்தகம் எழுதுங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை
உங்களுடைய தலைமையில் கொண்டு போறதுக்கு சிறந்த வழிவகை ஒரே வழி. ஏன்னா திருக்குறள் வந்து அன்னைக்கு எழுதினப்போ வந்து அந்த ஒரு குறைச்சி எழுதுனா அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு படைப்புமே வந்து நம்ம புஸ்தகமே இல்லை அப்படின்னா எழுத்துடன் இல்லாமல் தெரியாது. புஸ்தகம் எழுதுறது படிக்கிறது வந்து நம்ம கடமை வச்சுக்கோங்க. குறைஞ்சது 3 புஸ்தகம் வந்து வருஷத்துல படிக்கும். இந்த சிறந்த கருத்தரங்கு வழங்கிய நமது கல்லூரி நிர்வாக செயலாளர் மற்றும் மொழிவாசர் அவர்களுக்கும் நமது இந்த வாசகத்தை ஒருங்கிணைத்த பணியாளர்கள் அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றி கூறி நன்றார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய ஐன்ஸ்டீன் வாசகத்தின் சார்பாக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு இனிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வில் நாம் கூறியிருக்கிறோம். வாசிப்பின் முக்கியத்துவத்தை, வாசிப்பின் மேல் ஆர்வத்தை எப்படி அறிமுகம் செய்யலாம், எப்படி அதை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கலாம், இதனால் ஒரு சில வாசகர்கள் வாசிப்பாளர்கள் உருவாகிவிட மாட்டார்களா என்ற சிந்தனையின் ஒரு செயல் வடிவம் தான் என்று நாம் இந்த அவையில் கூறியிருக்கிறோம். குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த இரு கல்லூரிகளின் முதல்வர்களையும் பாராட்டி, இங்க எல்லாம் வந்து அமர்வுகளை அமர வைத்து வழிகாட்டி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் பாராட்டி, ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, நம்மளும் இன்னைக்கு ஒரு மணி நேரம் கிளாஸ் இல்லை, 2 மணி நேரம் கிளாஸ் இல்லை, இருந்தாலும் ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன், நியூ பிளேஸ், நம்ம ஒரு பக்கத்து பில்டிங்ல இந்த பில்டிங் இன்னைக்கு இருக்கிறது முதல் வந்திருக்கலாம். எவ்ரிதிங் டேக்ஸ் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் நியூ மைண்ட் செட். அப்படி ஒரு மனநிலையோடு இங்க வந்திருக்கலாம். நிச்சயம் இந்த அடுத்த ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களுக்கு நிறைய தகவல்கள் இங்கே நீங்கள் பெறக்கூடும். தகவல் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. நீங்க என்ன புத்தகம் சொல்ல போறீங்க? நீங்க கூகுள்ல கூட கரெக்டான வேர்டை போய் சர்ச் பண்ணாதான் அது கரெக்டான பதில் தரும். இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒரு நபரை தான் நாம் இந்த அவையை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாசமிகு ஆளுமை. ஆளுமையில என்ன பாசம்னா அப்படிதான் சில பேர் வந்து வித்வுட் த கான்சியஸ்னஸ் எப்படி இன்ஃப்ளூயன்சிங் ஒரு ஆள், அது கூட ஒரு ஆளுமையின் ஒரு அங்கம் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் இப்ப நம்ம மேடையில் அமர்ந்திருக்கும் பாசமிகு சகோதரருக்கு ஒளிவண்ணன் அவர்கள். நம்ம கல்லூரிக்கு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் காலேஜ் வந்து சிறப்பு விருந்தினராக வந்தார். அப்போ வந்து சார் அதுக்கு முன்னாடி அறிமுகம் தான் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்த போது அன்னைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்னும் கூட ஏதாவது இங்க இருக்குன்னா ஒரு நினைக்கிற பசங்க ஒரு கல்ச்சர்ஸ் இருக்கும். நாங்கள் பயங்கரமா வந்து ரெஸ்பரேட் பண்ணிக்கலாம். ஒரு திருநங்கை வேடம் அணிந்து நம்ம பசங்க ஒரு டான்ஸ் பண்ணாங்க. இப்போ யூடியூப்ல அந்த வீடியோஸ் தான் நீங்க பார்க்கலாம். பயங்கரமா அந்த வீடியோ வந்து ரொம்ப சிலாக போய் அதுக்கப்புறமா எப்போ செஞ்சுட்டோம் கொஞ்சம் வித்தியாசமா சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. வித்தியாசம் நீங்க இது அணுகுமுறை. எல்லாரோட கலை நிகழ்ச்சியை கூட எப்படி வேணா நடத்தலாம், ஆனா அந்த கலை நிகழ்ச்சியிலும் ஒரு கருத்து இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த நிகழ்ச்சி நடத்துறது ரொம்பவே ஈர்த்தது என்றார். அதுக்கப்புறம் நம்ம அந்த வாசகரை பட்டமா ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வந்து I reflect a lot of thought process and ideas of our philosopher ஒளிவண்ணன். அவர் வந்து சமூகத்திலையும் பல ஆளுமையை பற்றி செய்யக்கூடிய ஒரு செயல்பாடை நான் வந்து அப்படியே நம்ம கல்லூரி மாணவர்கள் அதை எப்படிலாம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயலாக இந்த வாசகர் ஓட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நானும் ஒளிவண்ணன் ஒரு வாசகர் ஓட்டத்துல இருப்போம். அந்த வாசகர் ஓட்டெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே எழுத்தாளர்கள், எல்லாமே பணிப்பாளர்கள், எல்லாமே சிறந்த வாசிப்பாளர்கள், பல பேர் வந்து முனைவு பட்டம் பெற்றவர்கள். அந்த ஆர்வர்கள்லாம் என்னமோ ஒளிவண்ணன் பார்த்தா கடந்த மாசம் முனைவர் பட்டம் பெற்று டாக்டர் ஒளிவண்ணன் நம்ம முன்னாடி வந்து அந்த முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சி கூட என்னை அழைத்து அவர் அந்த ஒளிவண்ணன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் அந்த முனைவர் பட்டம் பெறுவதை பார்த்து ரசித்த ஒரு காட்சிகளை இன்னும் என் முன்னால் நேரோடுகிறது. அவர் வந்து ஒரு 3ஆம் தலைமுறை பதிப்பாளர், எமரால்ட் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் எழிலி பப்ளிகேஷன்.
என்னுடைய வேப்புரை நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நம்மளே கிட்டத்தட்ட சுமார் 2 மாச காலம் நம்ம காலத்துல வந்து வேப்புரை பற்றி நம்ம வந்து உரையாடல் செய்து கொண்டே இருந்தோம். அந்த வேப்புரை வந்து நல்ல வகையில் வெளிவருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பவர் தான் நம்முடைய ஒளிவண்ணன் அவர்கள். எம்ரால் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் யாழினி எழுநி பதிப்பகம் 2 பதிப்பு வந்து எப்படியா மாசம் ஒரு 6-7 புக்காவது பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புக் எக்ஸிபிஷன் நடக்கும் இல்லையா, புத்தக கண்காட்சி பாத்தீங்கன்னா போன மாசம் அவர் புத்தக கண்காட்சியில வரும்போது ஒரு மாசத்துல 60 புக்கு மேல கூட வெளியிட்ட ஒரு சாதனை பார்ப்போம். அவர் புக்கு போனீங்கன்னா பப்ளிஷிங் ஹவுஸுக்கு போனீங்கன்னா ஒரு புக் ஸ்டோர் மாதிரி இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஸ்டோர் போனா நூற்றுக்கணக்கான பப்ளிஷரோட புக்ஸ் இருக்கும். ஆனா ஒரு பப்ளிஷர் கிட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் அந்த புக் ஸ்டோரை நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து சகோதரர் எம்ரால் பப்ளிகேஷன் இனிய உரிமையாளர் நம்முடைய ஒளிவண்ணன் அவர்கள் தான். அது அவருடைய ஒரு முகத்தன்மை. இன்னொரு முகம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அது வந்து ரொம்ப ரேர். நானும் ஒரு காலத்துல ஆங்கிலத்துல எழுதணும்னு நினைச்சேன். ஆனா இப்பெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ஆங்கிலத்துல இருந்தாலே எதுக்கு அந்நிய மொழி, நம்ம மொழி விட என்ன பெரிய சிறந்து தமிழ் தான் அதிகமாக எழுதக்கூடிய வாய்ப்பு என்ன நானே உருவாக்கிங்கன்னா நான் சகோதரர் வந்து 2 மொழிகளும் சிறப்பாக எழுதி பல நூல்களை எழுதி வைக்கிறவர். அதை விட நிறைய கல்விகளுக்கு இது போன்ற சிறப்பு நீங்க பார்க்கும்போது யாரோ ஒரு நிறுத்தம் வந்து நினைப்பீங்க. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அன்னைக்கு சார் ஒளிவண்ணன் சார் கூப்பிட்டு வந்தார் சொல்றதுன்னு எங்களுக்கெல்லாம் அவரோட முக்கியத்துவம் அவருடைய பெருமையும் தெரியும். இந்த கிடைத்திருக்க முதல் அறிமுகம் நிச்சயம் நல்ல கருத்துக்களை பதிவிருப்பாங்க. கமிங் பேக் டு தி டாபிக், அந்த ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் பத்தி தான் பேச போறேன். எதையுமே திரிக்க முடியாது வாழ்க்கையில். இப்ப நீங்க கல்லூரிக்கு வந்து கூட எத்தனையோ கனவுகள் இருந்திருப்பீங்க. உங்க கனவுகளை ஒரு சிலவற்றை சமரசம் செய்து கொள்ள இந்த கல்லூரிக்கு வந்திருக்கலாம். இல்லையா, என்னென்ன தொழிலை படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, அதுலயும் ஒரு சில சமரசத்தை செய்து கொண்டா எங்க பர்டிகுலர் கோர்ஸை கூட எடுத்துக்கலாம். அது போலதான் எதையுமே திணிக்க முடியாத போது வாசிப்பு வந்து திணிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லையா, நான் அந்த வேப்பரை கூட நம்ம காலையில கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் பண்ணா கூட ஒரு மொத்தமா ஒரு 50 மாணவர்கள் கூட அந்த புக்கை வாங்கிக்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக நம்ம சோர்ந்துபட முடியாது. இல்லையா, அந்த நூலில் இருக்கும் கருத்துக்களை தொடர்ந்து நாம் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கு. அப்ப புத்தகம் பண்றது ஒரு கடல் மாதிரி. கடல்ல நீங்க அலைகள் எத்தனை வருதுன்னு எண்ண முடியாது. அதுல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நிலப்பரப்பு எவ்வளவு தள்ளி இருக்குன்னு கண்டுபிடிக்க கூடாது. எவ்வளவு எங்க ஆழத்துல என்ன மீன் கிடைக்கும் கண்டுபிடிக்க கூடாது. நம்ம ஒரு கப்பலிலோ நம்ம எந்த திசையில இருக்கிறதோ ஒரு பண்றது கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு பத்தி எப்படி சார் நீங்க சொல்லிட முடியும்? ஆனா எல்லாரும் வாசிப்பாளர் தான். நம்ம முதல்ல படிக்கும் போது ஏற்பாடுலயே வாசிக்க ஆரம்பிச்சோம். எல்லாருக்கும் அந்த வாசிப்புல என்னன்னு தெரியும். ஆனா அதை ஒரு பழக்கமாக, அது ஒரு குணாதிசயமாக மாற்ற முடியுமா அப்படின்றதான் உங்கள் முன்னால முதல்வர் பேசுற பார்த்தா தேர்வு காலத்தை எப்படி வாசிக்கிறீங்க? நம்ம ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம். நான் இந்த தேர்தலில் தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும். ஒரு சில பேருக்கு நான் பாஸ் ஆனா போகுது சார் அப்படின்னு படிக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சில பேரு என் கௌரவத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னு படிப்பாங்க. ஒரு சில பேர் ஏதோ 60% 70% அது கீழே போகாம இருக்கணும் அப்படின்னு வாசிப்பாங்க. ஒரு சில பேர் நான் கிளாஸ்ல டாப் 5 அந்த இடத்துல விசக்கூடாது அப்படின்னு படிப்பாங்க. ஒரு சில பேர் நம்ம என்ன படிச்சாலும் தேர போறது இல்லை, நம்ம ஏதோ படிப்போம் அப்படின்னு ஏதோ படிப்பாங்க. இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் டூரிங் எக்ஸாம் உங்களோட எண்ணம் எல்லாமே வாசிக்க வேண்டும். இது ஒரு அந்த பாஸ் பர்சன்டேஜ் நோக்கி இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு மாற்றி நான் முன்பே சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பக்கம், அவ்வளவுதான். ஒரு பக்கம் வாசிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 5 to 7 minutes or maximum 10 minutes. அது ரொம்ப வாசிச்சு அது எனக்கு அர்த்தம் புரியல, ஒரு சொல்லுக்கு பொருள் தெரியல, அதை நான் கூகுள் பண்ணலாம் பார்த்துட்டு அப்பப்போ மொபைல்ல ஸ்க்ரால் பண்ணி அது 1 or 2 minutes வேஸ்ட் பண்ணி பார்த்தா கூட 10 நிமிஷத்துல ஒரு பக்கத்தை வாசிச்சிடலாம். இல்லையா, வருஷத்துக்கு 364. இன்றைய காலகட்டத்தில் சராசரியா ஒரு நல்ல நூலின் பக்கங்கள் பார்த்தா 150 200 பக்கத்துக்குள்ள சராசரியா இருக்கும். சில நூல்கள் அதிகமாக இருக்கும், 150 200 பக்கம்.
அப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் வாசிங்கன்னா ஆண்டுக்கு 2 நூல்கள் வாசிப்பு என்பது எல்லாராலும் முடியும். நேற்றை விட நான் இந்த சிறந்தனாக இருந்தேன் என்ற எண்ணம் நீங்க வாசிச்சாதான் கிடைக்கும். I was better than what I was yesterday. That's all. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க காலை எழுந்திருச்சீங்க, நேற்றுக்கு நீங்க என்ன வித்தியாசம்? கண்டிப்பா 6 பத்தி படிக்கிற சார் நாங்க, நீங்க லேப்டாப் போனோம் சார், இன்னைக்கு கூட ஐன்ஸ்டைன் காலத்துல கேஸ் வந்துட்டோம் சொல்லி தராங்கன்னு சொல்லிருக்கலாம். பட் இட்ஸ் மேக்கிங் யூ பெட்டர். ஏன்னா எல்லாருக்குமே தான் கிடைக்கும். ஒரு தனிநபராக உங்களுக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணீங்க? 50 time. Spend not in terms of money, in terms of effort, in terms of reading or correcting up. Identifying a book is very very important. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் வாசிங்க. நீங்க பத்தி எழுதுறீங்க, பையன் வரும்போது கண்டிப்பா 6 ல இருந்து 8 நூல்களை நீங்கள் வாசிப்பீர்கள். கண்டிப்பா அப்படிங்கும் போது நீங்க வந்து யோசிச்சு பார்க்கும்போது I was a much better person what I was in my first year. எல்லாரும் தான் சார் படிக்கிறோம். ஆனா நம்ம ஐன்ஸ்டைன் கல்லூரி மாணவர்கள் படிக்கிறது மட்டும் இல்ல, படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் உண்டான வித்தியாசம் என்ன என்பதுதான் நம்ம சகோதரர் எல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் முழுவாக தான் என்னுடைய உரையை நான் நினைக்கிறேன். நீ காலை வரப்பட இது மாதிரி ஒரு தகவல் பார்த்தேன். எப்படி வாசிப்போட முக்கியத்துவம் பாருங்க. Cry is also a 3-letter word, same as joy. Cry is also a 3-letter word, same as joy. Hate is also a 4-letter word, same as love. Hate is also a 4-letter word, same as love. Lying is also a 5-letter word, same as truth. Lying is also a 5-letter word, same as truth. Enemy is a 7-letter word, same as friends. Enemy is a 7-letter word, same as friends. Failure is a 7-letter word, same as success. Failure is a 7-letter word, same as success. Negativity is a 10-letter word, same as positivity. So which state you want to be? You decide. இது வந்து நான் இன்னைக்கு காலைல வாசிச்சதுல ஒரு சின்ன இன்னொரு சுவாரஸ்யமான வாசிப்பு பார்த்தீங்களா? தினம் நம்ம பலவேறுபட்ட ஆட்களை சந்திப்போம். இன்னைக்கு நீங்க ஒளிவன் ஒரு பாடம் 10 மீட்டர் பின்னாடி இருப்பீங்க, கடைசி போது when you see somebody from 10 meters, it's almost 30 feet away, அவரோட பிசிக்கலா பார்ப்பீங்க. அவர் ஆனா பெண்ணா, அவரை பார்த்தோன்னே எப்படி இருக்காரு உருவம், இவரு நம்மளா இல்ல வெளியூருக்காரா அப்படின்னு நிறைய அசஸ் பண்ணிருக்கீங்க. judging a person from 10 meters away. Somebody over here 10 feet away, what you will judge? அவருக்கு கிரே ஹேர் இருக்கு, கண்ணாடி போட்டிருக்கு, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஏன் இப்படி போட்டிருக்காரு, வாட்ச் என்ன கேரி பண்றாரு, இன்னும் க்ளோஸா நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா sometimes you get an opportunity somebody 10 inches close. அப்போ அவரோட உணர்வுகள் என்ன சிந்திக்கிறாரு, நான் பேசுறதை கவனிக்கிறாரா, ஐ டு ஐ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாரா, அதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைத்தால் நீங்க அவரோட உரையாடலாம். இந்த உரையாடல் தான் மிக முக்கியம். When you meet somebody, the first 10 meters, the first 10 feet, the first 10 inches is a connect between you and another person. But the first 10 words that you may speak with the person will try to establish some frequency between the both. அப்படிப்பட்ட ஒரு frequency நீங்கள் முன்னால் எல்லாம் கடத்திருக்காங்க. ஒளிவன் அவருக்கு வழிவிட்டு இந்த அவையில் நினைக்கிறேன். எப்பொழுதும் வாசிப்பை நேசித்து உற்றாமாக உபயோகிக்கும் வார்த்தைகளை கூறி மாணவர்களை பயணிக்கும் திரு எலிவான ஐயாவிற்கு நன்றி சார். அடுத்ததாக எலினின் எண்ணமின்னர்கள் மற்றும் வேப்புரை என்ற இவரது 2 புத்தகங்களையும் சிறப்பாக பதிவு வெளியிட்ட திரு ஒளிவண்ணன் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த மேடைகளினார் ராதிகா அஸ்தியேசி. அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தக வாசிப்பு ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் நமக்கெல்லாம் வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைக்க இருக்கும் முனைவருக்கு ஒளிவண்ணன் அவர்களை பற்றிய சிறு அறிமுகம் தருவதில் மகிழ்கிறேன். எமரால்ட் பப்ளிகேஷன்ஸ் என்ற பதிப்பகத்தை நிர்வகித்து வரும் திரு ஒளிவண்ணன் அவர்கள் சிறந்த எழுத்தாளர், வாசிப்பாளர் மற்றும் மேடை பேச்சாளர். இதுவரை சுமார் 10 புத்தகங்களை எழுதியுள்ளார். இதில் 5 புத்தகங்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டவை, 2 புத்தகங்கள் சிறுகதை தொகுப்பாகும். இவர் எழுதிய நெஞ்சிலே கலந்தாய் என்ற நூலிற்கு சமீபத்தில் தமிழ் வளர்ச்சி துறையில் சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான விருது கிடைத்துள்ளது.
இவர் எழுதிய மேடையில் பேசலாம் வாங்க என்ற நூல் ஆங்கிலம், தமிழ் மற்றும் ஹிந்தி என 3 மொழிகளில் வெளியாகி கிட்டத்தட்ட 40,000 பிரதிகளை தாண்டி மக்களிடம் சென்றுள்ளது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி ஹிந்து, தினத்தந்தி, விடுதலை மற்றும் உண்மை போன்ற பல பத்திரிகைகளில் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளார். தொடர்ந்து எழுதி கொண்டுள்ளார். திரு ஒளிவண்ணன் அவர்கள் சிறந்த மேடை பேச்சாளர். இதுவரை சுமார் 25க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். பன்னாட்டு இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்க்கவும் தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் சென்றடையவும் பணி செய்கிறார். பொதுமக்களிடம் வாசிப்பை தூண்டும் விதமாக பல இலக்கிய குழுக்களை உருவாக்கி சிறப்பாக செயலாற்றி வருகிறார். இவர் உருவாக்கிய வாரங்கள் படிக்கும் குழு வழியாக பல திறனாய்வுகள் படைப்பாளர்களுடன் உரையாடல் தொடர்ந்து இணைய வழியில் நடத்தப்படுகின்றன. சிறுவர்களுக்கான ஹாய் வாங்க கதை கேட்கும் குழு வழியாக இணையதளத்தில் இணைந்து சிறுவர்கள் கதை சொல்கின்றனர். நமது ஐன்ஸ்டீன் கல்லூரி செயலாளர் திரு ஆரடி எழில்வாணன் அவர்கள் எழுதிய முதல் புத்தகமான எழிலின் எண்ண மின்னல்கள் மற்றும் 2வது புத்தகமான வியப்புரை எவரால் பதிப்பகத்தின் வழியாகவே வெளியானது என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். இது போன்று இன்னும் பல புத்தகங்களை எழுதி மக்களிடம் தனது கருத்துக்களை கொண்டு செல்லவும் மற்றும் பல்வேறு அறிஞர்களின் கருத்துக்களை தனது எமரால் பதிப்பகத்தின் வழியே புத்தகமாக மேன்மேலும் கொண்டு செல்லுமாறு ஐன்ஸ்டீன் கல்வி குழுமம் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அறிமுகம் தலைப்பில் உரையாற்ற திரு ஒளிவண்ணன் அவர்களை வேண்டுகிறேன். என்ன மின்னல்கள் உங்களுக்கு அறிவுரையாக இருந்தாலும் கூட எனக்கு அது எப்போதுமே வியப்புரையாகத்தான் அமைந்திருக்கிறது. காரணம், ஒவ்வொரு முறை வந்து பேசும்போதும் புதிய புதிய செய்திகளை வந்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவராக இருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் எழில்வாணன் அவர்களுக்கு முதல் வணக்கம். முதல்வர் முருகேசன் அவர்கள், அன்பு சகோதரி மணி மற்றும் ஆசிரியர்கள் மக்களே, மாணவர்களை அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று மாலை வரை காலையில் கோயில்கா கல்லூரிக்கு என்றுதான் நினைச்சிருக்கோம். என்னுடைய நண்பர் ஒருவர் கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து நண்பர்கள். அவருடைய பிறந்த நாள் வந்து நேற்று அவர் குடும்பத்தில் வந்து அவருக்கே தெரியாம ஒரு நேர்கூட்டல் வகையில நடந்திருந்தாங்க. சர்ப்ரைஸ் பார்ட்டி அப்படின்னு. அப்போ அவருடைய நண்பர்கள் பல பேர், நான் சென்னையில் இருந்து பல நாடுல இருந்தும் வந்திருந்தாங்க. நாங்கள் நண்பர்கள்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சனால பழைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தா ராத்திரி 3 மணி ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல எனக்கு என்ன தெரியும் சொல்லிச்சு, இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் சொல்லி போகணும் நல்லா இருக்குமா, கொஞ்ச நேரம் தூங்கலாமா, என்ன இவ்வளவு தூக்கம் வந்தாங்க. இவர் வந்து எனக்கு ஒரே ஒரு இந்த அரங்கத்தையும் இந்த படத்தையும் போது எல்லாம் தயாராக இருக்குது அப்படின்னு ஒரு போட்டோ வந்து போட்டிருக்காரு. அதை பார்த்த உடனே எங்க இருந்தா ஒரு உற்சாகம் வந்து தெரியல. சரி, ஸ்கூலுக்கு போய் பார்க்க போறோம், சரியாக உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய உங்களோட பேசுறத விட குறைவா பேசிட்டு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இங்க மேடையில வந்து பேசின முதல்ல இந்த மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுன்னா, இந்த கல்லூரிகள்ல வந்து இது வழக்கமா இருக்கும். 2-3 பேர் வந்து பேசுவாங்க செய்வாங்க. ஆனா இங்க வந்து செஞ்சதே ஒரு ப்ரொஃபஷனல். குறிப்பா அந்த என்னை அறிமுகம் செய்திருக்கிற அந்த மாணவி, அவர் வந்து அந்த மைக்கை கரெக்டா கொள்வது, என்னுடைய மேடையில் பேசலாம் புத்தகத்துல வந்து கொடுத்துருக்கிற அடிப்படையான கருத்தே இந்த மைக்குக்கும் உலகம் வந்து ஒரு சரியான ஒரு தூரம் இல்லை அப்படின்னு சொன்னா உன்னால யார்கிட்டையும் போய் சேர முடியாது. அதுக்கு போட்ட கோழியை வந்து கருத்தை முடிக்கிறதுக்கு முன்னால கோழிகள் வீட்டுலாம் செய்வாங்க. இப்பெல்லாம் கடையிலேயே போயிட்டு வீட்டிலேயே எடுத்து கருத்தை பண்ணிட்டு முடிப்பாங்க. அது மாதிரி அழகா அந்த மைக்க கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த தன்னம்பிக்கை தான் வந்து நாளைக்கு படிச்சு வெளியே போகும்போது இன்னைக்கு எல்லாருமே முடிச்சு வராங்க.
இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் அதிக அளவுக்கு பொறியியல் கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக இந்த 90க்கு பிறகு நீங்களாம் தெரியாது 90க்கு முன் இருந்த இந்தியாவிலிருந்து 90க்கு பிறகு வந்த இந்தியா 90க்கு பிறகு உலகமயமாக்கல் ஆகும் போது எல்லாருமே இந்த ஐடி வீட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது எல்லாரும் போனோம், நாங்க கூட போனோம். அதை பெருமளவு பயன்படுத்திக் கொண்டு இந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் முன்னணியா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற மிக முக்கியமான இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே தமிழர்கள். அதுவும் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிற முதல் தலைமுறை அப்பா கூலி வேலை செய்து கொடுத்துருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க. இல்ல சில குடும்பங்கள்ல அம்மா மட்டும்தான் அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க. தினம் தினம் அவர்கள் கூலி வேலை செய்தால்தான் அதுவும் ஆண்டுக்கு 150-200 நாட்களுக்கு எந்த கூலியுமே இல்லாத எந்த விதமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லாத அந்த மாணவர்கள் ஒரே ஒன்றுதான் வாழ்க்கையில அப்படின்னு முடிச்சுட்டாங்க. என்னது படிப்பு. அந்த படிப்பை உறுதியா முடிச்சுட்டாங்க. அது இன்னைக்கு நேற்று தொடங்குறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் மூலமாக தொடங்கி நீதி கட்சியாக பிறகு திராவிட இயக்கத்துக்கு விட்டு போடப்பட்டு திராவிட கட்சியில என்ன செஞ்சா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் இதுதான் செஞ்சாங்க. இவ்வளவு பெண் பிள்ளைகள் படிக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமா பெண் பிள்ளைகள் படிக்கிற ஒரு மாநிலம் சொல்றாங்க. இன்னைக்கும் இந்தியாவில் வளர்ந்த மாநிலம்னு சொல்லப்படுற மாநிலத்துல பெண்கள் வீட்டில் சப்பாத்தி கூலி தான் இருக்காங்க. என்ன பாட்டி 30 கூலி விட்டிருப்பாங்க, இன்னைக்கு 40 கூலியாக இருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி நம்ம அது காரணம் படிப்பு. அதை புடிச்சுக்கணும். அதுதான் நம்முடைய சாதனை. இன்னைக்கு இந்த பக்கம் நாங்க வருவதற்கு மேல பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு மைக்ரோசாப்ட்ல மிக முக்கியமான ஒரு இயக்குனர் சிசில் சுந்தர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்துடைய விருந்தாளியாக இருந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட சேர்த்து இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிராமமாக கொண்டு போவதற்காக மைக்ரோசாப்ட் ஒரு திட்டத்தை செஞ்சாங்க. எனக்கு 27 இனிய நண்பர் கேட்டார், அவர் எப்ப வருவார், ஜூலைல வருவார் அப்படின்னு சொன்னார். எப்படியாவது நம்ம கல்லூரியோட அங்க டயர் பண்ணிருந்தோம் அப்படின்னா இப்ப அவர் ஜூலைக்காக நம்ம காத்துக்கலாம், இப்பவே செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். செய்தி அது வேற, அது அவருக்கும் மேனேஜ் பண்றாங்க. நான் சொல்ல வர ஒரு காரைக்குடியில ஒரு கிராமத்துல சாதாரணமான ஒரு பத்திராங்க. எல்லாரையும் போல கிரிக்கெட் விளையாடிக்கிட்டோம், எல்லாரையும் போல ஊரை சுத்திக்கிட்டோம், சூடா போயிருந்தோம், ஜாலியாவும் இருந்தாரு. ஆனா ஒண்ணு மட்டும் உள்ளல, எப்படி தினம் நம்ம சாப்பிடுறது முக்கியமா வச்சிருக்கோம், அதை போல படிப்பதே அவர் விடவே இல்லை. அதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா அவர் போய் எங்கேயோ போய் கடைசியில மைக்ரோசாப்ட் பெரிய உயர் அதிகாரியா இருக்காரு. அன்னைக்கு திருந்த கிரிக்கெட் ஆடிட்டு இன்னைக்கு அமெரிக்கா அந்த கிரிக்கெட் பரப்புறதுக்காக ஒரு கமிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டியே அவர் முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா யாரால வேண்டுமானாலும் இன்னைக்கு செய்யுங்க, யாரால வேண்டுமானாலும் அந்த நிலைக்கு போக முடியும். அவர் சொன்னது போல எல்லாமே சாய்ஸ் முன்னால்தான் இருக்கு. நீ எல்லாம் எடுத்துக்கணும், நான் தான் எடுத்துக்கணும். எனக்கு அதேதான். நானும் ஒரு மாணவன் தான். போன மாசம் தான் என்னுடைய முனைவர் பட்டத்துக்கு நான் முடிச்சுட்டு வெளியில வந்தேன். டாக்டரேட் வாங்கிட்டு வரும்போது நான் ஸ்டூடெண்டா தான் ஃபீல் பண்ணேன். கல்வி அமைச்சரை போய் பார்க்கும்போது மாணவர்கள் +2 முடிச்சுட்டு அவங்க எல்லாம் பரிசு கொடுக்கும்போது நானும் போயிருந்தேன். என்னங்க அப்படின்னாரு, நானும் ஒரு மாணவனா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு பெருமை. காரணம் இன்னைக்கு இல்லை, இன்னும் 30-40 ஆண்டுகள் கழித்து நான் உயிரோடு இருந்தா கூட, வயதானவனாக இருந்தா கூட தினம் தினம் நான் என்னை மாணவனாகத்தான் எடுத்துக் கொள்வேன். ஏன் தெரியுமா? தினம் தினம் என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நீ BE முடிச்சுடுவேன் 4 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் சில பேர் என்கேஜ் பண்றீங்க, சில பேர் அமெரிக்காவுக்கு போய் இன்வெஸ்ட் பண்றீங்க. நீ தினம் இதெல்லாம் நமக்கு அவசியம். இதை தாண்டி தினம் நான் என்ன வாசிக்கிறேன் என்னை அப்டேட் பண்ணிருக்கேன். அமெரிக்கால கலிபோர்னியா மாநிலத்தில் ஒரு சாண்டிகோன்னு ஒரு விடுதி, 100 ஆண்டுகள் பழமையான ஒரு விடுதி. அந்த விடுதியில 60களில் 1960களில் ஒரு சிக்கல் வந்தது. என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, கீழ் தளத்திலிருந்து மேல தூக்கி மின் தூக்கி இருக்கு, அது லேசர்ன்னு சொல்லுவாங்க. அது ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது. அது 20களில் போட்டதுனால பரவாயில்ல. இப்ப நிறைய கூட்டம் வருது, மேல போய் வர்றது காத்திருக்கக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கு. இன்னும் கூடுதலாக வைக்கலாம் அப்படின்னு திட்டம் சொல்றாங்க.
அப்ப இது எப்படி வைக்கிறது? ஒண்ணு ஹோட்டலுக்கு மூடிட்டு 3 மாசம் அதை செய்யணும். ஏன்னா ஹோட்டல்ல கெஸ்ட் இருக்கும்போது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணலாம். கெஸ்ட்டுக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க, இதுக்காக பணம் கொடுத்து தங்க வரணும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு தலையை பிடிச்சிருக்காங்க. உங்களை போன்ற பொறியியலாளர்கள் தான் உலகத்திலிருந்து முடிச்சு என்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் தலையை வச்சுட்டு என்ன செய்யலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நாய்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்றது, சத்தம் இல்லாம பண்றது, 1000 யோசனை பண்றாங்க. அங்கே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு ஊழியர் வந்து சாதாரண ஊழியர் தான். அவன் வந்து ஒரு யோசனை சொல்றான், நம்ம ஏன் பில்டிங்க்கு வெளியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். அன்னைக்கு வந்து அது ஒரு ஜோக். ஆனால் அப்படி செய்யலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு வைக்கும் பொழுது உலகத்திலேயே ஒரு கட்டடத்துக்கு வெளியே ஒரு மின் தூக்கி கேப்சூல் என்று சொல்லக்கூடிய வகையில் சாண்டியாகோவில் அமைந்தது என்று சொன்னால், அந்த சிந்தனையை கொடுத்து ஒரு பெரிய அளவுக்கு படித்த வேதாளிகள், அறிவாளிகள், ஒரு சாதாரண தம்பிதான். என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, நாம் எவ்வளவு படிக்கிறோமோ அதே அளவுக்கு நாம் இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டரல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டரல் திங்கிங் அப்படின்னா நீங்க வந்து இருக்கிற எல்லாரும் ஒன்று சிந்திச்சுட்டு இருக்கும் போது வெளியில இருந்து சிந்திக்கிறது. 80களெல்லாம் நாங்க யாராவது வீட்டுல ஒரு விருந்தாளி ஊர்ல இருந்து வராங்கன்னா எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும், விருந்தாளி ஏதாவது வாங்கிட்டு வருவான், ஸ்வீட்டு திருநெல்வேலியில இருந்து வராங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வருவாரு, அப்படி சந்தோஷம் இருக்கும். ஆனா என்ன பிடிக்காதுன்னா காலையில எழுப்பி அனுப்பிடுவாங்க, ஸ்டேஷன் பிடிப்பாங்க. அந்த நேரத்தில் இருந்துச்சு அந்த மணிக்கு ஸ்டேஷன் போற குடும்பம் வந்து அதிக தூக்கலாம். நீ ஏன் காலையில ஊர்ல இருந்து வந்து வாங்குற நினைச்சு போவோம். ஏன் தெரியுமா? அங்க இருந்து வரவங்களோட பெட்டி தூக்கி வரும். சென்னையில வந்து நீங்க அந்த பெட்டி தூக்கிறதுக்கு வயசானவங்க தூக்க கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதுக்கு வந்து ஒரு ஆளை வச்சு தூக்க சொன்னீங்கன்னா நீ திருநெல்வேலி சென்னைக்கு எவ்வளவு கொடுத்தீங்களோ அதோட கூடுதலா கொடுக்கணும். பெட்டி எடுத்து வெளியே வந்து ஆட்டோ ரிக்ஷாலையில ஏற்றணும். இதுதான் எங்க கூட்டுவாங்க. திடீர்னு ஒரு நாள் கண்டுபிடிச்சாங்க என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, அந்த சென்ட்ரல் எக்ஸ்போர்ட் ஸ்டேஷன் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இந்த விமான நிலையத்தெல்லாம் பார்ப்போம் தெரியுமா, தாலி அதனாலதான் வச்சு பார்த்தாங்க. ஆனா அதை வந்து உடச்சிட்டாங்க. ஏன் உடச்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய பிரேட்பைக் இருக்குது அப்படின்னு. அதான் ஒரு பிரேட்பைக் தடுக்கவில்லை. ஆனா முடியாதவங்க என்ன செய்வாங்க, அதற்கு பிறகு யாரும் பெட்டி கீழே ஒரு சக்கரத்தை போட்டாங்க. இப்ப கூட நான் வந்து இந்த என்னோட பெட்டிக்கு அந்த சக்கரம் இருக்கிறதுனால யாருமே எதிர்பார்க்கறதே இல்லை. நடுவிடமா இருந்தா வேண்டாம் நான் எழுதிட்டே போறோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா இது வந்து ரெவல்யூஷன் இதை வந்து ஒரு பேட்டர்ன் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வெறும் படிப்பது மட்டும் போதாது. உன்னுடைய நான் டாக்டர் கருத்து வரும்போது நீ என்ன புதிதாக ஒரு கண்டுபிடித்தாய், அதற்கான ஆராய்ச்சி கட்டுரை எழுதுங்க. லைஃப் வந்து ஒரு கட்டுரை எழுதணும். அது இந்தியாவில் இருக்கிற மேகசின்ஸா இருக்கலாம், இன்டர்நேஷனல் மேகசின்ஸா இருக்கலாம். அதுக்கு ஸ்பெசிஃபிகேட் பண்ணாங்க. நீ வந்து ஒரு கட்டுரை எழுத பழக்கம், புதுசா என்ன செய்யலாம். அது வந்து பார்க்கறதுக்கு நகைச்சுவையா இருக்கும், விட்டாத்தனமா இருக்கும். இருந்தாலும் அவனுக்கு தான் வெற்றி பெறுகிறார். லூசு மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க, டிஸ்கரேஜ் ஆகாது. அந்த லூசு மாதிரி ஐடியாவை இந்த உலகத்தையும் புரட்டி கொடுக்குது. போன நூற்றாண்டினுடைய தொடக்கம், அதாவது அதற்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல எப்படியாவது வானத்தை பறக்கணும்னு சொல்லி எவ்வளவு பேர் முயற்சி செஞ்சாங்க. அதை வெற்றி பெற்றது யாரு? ரைட் பிரதர்ஸ். கரெக்டா சொன்னீங்க. ஆனா அந்த ரைட் பிரதர்ஸ்க்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. முயற்சி பண்ணாதீங்க, செத்து போயிட்டீங்கன்னா எதுக்கு ரிஸ்க் எடுத்துங்க. ஏற்கனவே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இந்தியாவில இருந்து ஒரு மாபெரும் அறிவியல் விஞ்ஞானி இருந்தார். மேகத்துக்கு மேல வந்து கடவுளா இருக்காங்க, போகக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு, என்ன சொல்லியிருக்காரு. மேகத்துக்கு மேல இருந்திருக்கலாம். இப்ப பார்க்கும்போது தெரியல, அதுக்கு நல்ல நினைக்கிறேன். அப்போ அப்படியெல்லாம் எதிர்கொண்ட அந்த பிரதேசம் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் மனசு சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பிசிக்ஸ் எல்லாரும் படிச்சுட்டு வந்துருக்கோம் இல்லையா, நிறைய மார்க் வாங்கியிருக்கோம். அதுல நம்ம ஒரு தியரம் ஒன்று, பெர்னோலிஸ் தியரம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கா? வெரி குட், நான் கேட்க மாட்டேன்.
அந்த பெர்னோலிஸ் தியரம் வந்து என்ன தெரியுமா அடிப்படையாக சொல்றது? If there is a difference of pressure, ஒரு பொருளுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் பிரஷர் இருக்குன்னா ஒரு பொருள் அப்படின்னா அழுத்தம் வந்து வேறுபாடு இருக்கும்போது கீழே அழுத்தம் அதிகமாக இருந்தால் மேற்பகுதிகளை இது மேல அப்படியே லிஃப்ட் ஆகும். பெர்னோலிஸோட ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கக்கூடிய இன்னொன்று இது புரியுது. நீ ஒரு தீவிரம் சரியாக இருந்தால், ஒரு கோட்பாடு சரியாக இருந்தால், ஒரு அறிவியல் முடிவு சரியாக இருந்தால் பிராக்டிகலா செய்யறது முடியும் அப்படிங்கிறத முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. 100 மீட்டர் போயிருப்பாங்க. கஷ்டப்பட்டு 100 மீட்டர். இன்னைக்கு இப்போ இந்த நேரத்துல வானத்துல 1 லட்சம் விமானம் பார்த்து, உலகம் முழுக்க 1 லட்சம் விமானம் பார்த்து 10 லட்சம் பேர் மேலே இருக்காங்க. 10 லட்சம் பேர் வானத்துல இருக்காங்க. முடியுதா? அது மாதிரி ஒரு 10 லட்சம் பேர் பூமிக்கு இருக்காங்க. அது முடியல. உலகம் முழுக்க சென்னையிலேயே வந்து ஒரு 5000 பேர் பூமிக்கு இருக்கையா. நீ மண்ணோட மண்ணா போயிடுவாங்கல்ல, மண்ணோட மண்ணா போனா மெட்ரோல போறாங்க. நீ சீக்கிரமா மேல போயிடுவ அப்படின்னா சீக்கிரமா நீ விமானத்துல அமெரிக்கா போகணும்னு இருக்கும். இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்து முதல்ல வந்து வேடிக்கையாக விளையாட்டாகத்தான் வந்தது. ஆனால் வெற்றி பெறும்போது அதை வந்து பேட்டன் பண்ணலாம் கோடிக்கணக்கில். தாமஸ் ஆல்வா எடிசன் பல விஞ்ஞானிகள் இருந்தாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் முதல்ல பேட்டன் பண்ணாரு, காப்புரிமை வாங்கினாரு. அதனால அவரால் நிறைய இன்னைக்கு இந்த விளக்கு எழுத தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அதற்கு பிறகு ஐன்ஸ்டீன், இந்த கல்லூரியுடைய சிறப்பு ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீனுடைய மூளையை அவர் வந்து ஐன்ஸ்டீன் செத்து போன குறிப்பிட்டாங்க. மூளையை அதை மாதிரி ஸ்டடி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னதான் இருக்கு அந்த மூளையில, எப்படி இவ்வளவு அதிகமாக எல்லாமே பயன்படுத்துறதுனால அதுக்கு வந்து நான் உட்கார்ந்துட்டே இருக்கிற எதிர்த்து நடக்கல அப்படின்னு சொன்னா, சார் இப்போ ஓடி வாங்கினா எதிர்த்துட்டு ஒழுங்குல ஓட வேண்டியது இல்லைங்க. நான் வயிற்று காப்போம் எதுவுமே போறதே இல்லைங்க. கால் வச்சு நடக்கிறதே இல்லைன்னு சொன்னா என்னுடைய கால்கள் சூப்பி போயிடுது. அது போலதான் மூளை. அது மூளைக்கு எப்படி பயிற்சி கொடுத்து போயிடும். இன்னைக்குல இருந்து 3 வருஷம், முதல் வருஷத்துக்கு முடிக்க போறீங்க, 3 வருஷம் கழிச்சு முடிக்க போறீங்க. 2027 நீங்க முடிக்க போறீங்க. 2030 உலகம் வந்து எப்படி இருக்க போறது கணிக்கிறாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து வளர்ந்துட்டு போறத 2030 எப்படி இருக்கும். இன்னைக்கு நீங்க பாக்குற சாட்ஜிபிடி செயற்கை நுண்ணறிவு ரொம்ப குழந்தை, 1 வருஷ குழந்தை. இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாக போது நாம் நினைத்து பார்க்க முடியாதெல்லாம் செய்கிறாங்க. நீங்க ஒரு புத்தகத்தை இப்பவே வந்து ஒரு புத்தகத்தை வந்து அது ஒரு நொடியில படிச்சுட்டு உனக்கு வந்து சொல்லுவோம். பக்கத்திலே வந்து உட்கார்ந்து நீ என்ன பேசுறியோ அதை வந்து அது புரிந்து கொண்டு உனக்கு பதில் சொல்லும். உன்னுடைய கம்பேனியனா இருக்கும். என் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு வச்சுங்க, எவ்வளவு நேரம் அவர்கிட்ட பேச முடியும், எவ்வளவு விஷயத்த அவர்கிட்ட பேச முடியும். சும்மா பேச சினிமா போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் போகலாம், அந்த காலத்துல இங்கிலீஷ் போகலாமோ இங்கிலீஷ் போகலாமோ வார்த்தையே புரியாது. இங்கிலீஷாவது கொஞ்சம் தெரியும், ஹிந்தி தெரியாது. பக்கத்துல இருக்கிற ஹிந்திக்காரர்கள் சொன்னா கேட்டா திட்டுவான், சும்மா தொந்தரவு பண்ணாத படத்து பாடலாம். இன்னைக்கு வந்து நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் கூட ரொம்ப நேரமா பேச முடியாத ஒரு டாபிக்கை தவிர, ஆனா இனி வரப்போற வளர்களை வந்து நீங்க எதை பத்தி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் கேட்கலாம். இன்னும் ஆழமான கட்டல் பிறகு அது நீ பதில் சொல்வதை விட ஒரு கட்டளித்த பேராசிரியர் சொல்வதை விட அறிவாளி சொல்வதை விட அதிகமாக சொல்லுகிறார். நிறைய மாற்றங்கள் வந்து வரப்போகுது. பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சமே இல்லை. இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து வேகமாக போகணும். மெடிக்கல் பாத்தீங்கன்னா ஃபீல்டில் பாத்தீங்கன்னா என்னை கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ண முடியும், இன்னும் கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ண முடியும். என்னுடைய உடல்ல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் எந்த பக்கம் இருக்கிற அருகாமல் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது உடனே வந்து எமர்ஜென்சி சார் உங்களுக்கு சின்ன போராட்டத்தில் வாங்கன்னு சொல்ல முடியும். அப்போ மருத்துவத்துல போக முடியும், எல்லா துறைகளிலும் போக முடியும். இன்னொரு வேகமான ஜெனடிக் பயோ இன்ஜினியரிங் நடந்துருக்கு. என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க வேகமா உயிர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. உன்னை போல என்னை போல உயிர்களை உருவாக்க உருவாக்குறது. மனிதனுக்கு வந்து இறக்குவது இல்லாம போயிடும். அப்ப இன்னைக்கு கோழி ஆடுதான் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? என்ன செய்யறோம்? கோழி ஆடுக வளர்க்கணும்.
அதை வந்து வளர்த்து அது பெருசாகி அதை வந்து வெட்டி அதை சாப்பிடுறோம். அதை உருவாக்குறதுக்கு நம்ம இப்போ செய்கிற விலைகள் வந்து அதிகம் தானே. அது போக ஒரு ஆடு மாடுகள்னால அந்த சுற்றுச்சூழல் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இனிமே வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வீட்லயே வந்து கல்ச்சர் பண்ண முடியும். உங்களால உங்களுக்கு ஒரு ஆடையோ மாடையோ வைக்கிறதா எந்த பாவம் ஒரு உயிரை கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆட்டோட தொடை பகுதி உணவாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த ஆட்டுக்கு அதெல்லாம் கற்றுக்குவாங்க. இப்போ அதை மட்டும் வந்து கல்ச்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து வயது போயிடுது. எனக்கு என்ன பார்க்க வேணும், என்னுடைய கண் சரியில்லை, ஒரு ரெட்டினா வேணும், என்னால் ரெட்டினா உருவாக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வந்து எல்லாத்துலயே வந்து இப்போ அந்த பேசிட்டு இருந்தோம் காலையில. வெயில் எப்படி வெயில்ல வந்து நிற்கிறாங்க காவலர்கள், எப்படி வந்து ஏர்போர்ட்ல வந்து சிஎஸ்ஐ இருக்காங்க, அவங்க தான் நம்ம செக் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த உயர் அதிகாரி வந்து விசாகப்படுத்துறத பற்றி சொன்னார். மிக அதிகமாக மன உளைச்சலுக்கு உள்ளாக ஒரு அரசு பகுதி தினம் ஸ்கேன் பண்ணிட்டே இருப்பான் காலையிலிருந்து. இப்போ அந்த வேலைகள் எல்லாமே ஆசிரிக்குவாங்க. இதுவே வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து அது செய்ய போயிருக்கு. செயற்கை நுண்ணறிவு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த 2030 பலவிதமான நம்ம நினைச்சு பார்க்கறது இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்கள் 10 வருஷத்துக்கு முன்னே எனக்கு தெரியாது, நினைச்சே பார்க்க தெரியாதுதான் இன்னைக்கு நடந்தது. 1987-89 வெளியூர்ல போனே பேச முடியாது, ட்ரங்கால பண்ண முடியும், அவசரமா பேசுவாங்க. டெல்லியில இருந்து பேசுறா சீக்கிரம் சொல்லுங்க, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, இந்த அம்மா அம்மா சீக்கிரம் சொல்லுமா, காசு போயிட்டே இருக்குமா, காசு போட்டுட்டே இருக்கும். இப்படியான ஒரு காலம் வந்து அமெரிக்காவில் இருக்கவங்க கூட பேசணும்னா ஒரு 2-3 நிமிஷம் பேசுறதுக்கு அந்த காலத்துல 180 ரூபாய். நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கேன், எப்போ வருவீங்க, அவ்வளவுதான் 2-3 வார்த்தை அதோட முடிஞ்சிடும். சத்தியமா என் வாழ்க்கையில இப்படி வந்து ஒரு வசதி போன்ல நினைச்சா வந்து வீடியோ கால்ல அமெரிக்கால இருந்தவங்க அழைச்சி, ஆஸ்திரேலியால இருந்தவங்க அழைச்சி நம்ம பேசுறோம். இதுக்காக எனக்கு ஒரு புதுசா கத்துக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா இயற்பாக்கிறது இப்படித்தான் வரும். நீ வீட்டுல வந்து கதவெல்லாம் பூட்டியா, அதை எடுத்து அந்த பத்திரமா வச்சியா அப்படின்னு தோணுச்சு இருக்கேன். உங்களுடைய கை ஒரு வீட்டுல இருக்கும், பயோ என்ஜினியரிங்ல செய்த கை ஒரு வீட்டுல இருக்கும். நீங்க என்ன நினைக்கிற அது போய் செய்யும். ஃப்ரிட்ஜ் மூடிக்கணும், டிவி ஆஃப் பண்ணாம டிவி ஆஃப் பண்ணாம. இப்படிப்பட்ட அளவு உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது நான் என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு இந்த கல்லூரியில மாணவன், என்னுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும்? வெறும் டிகிரி மட்டும் வாங்கிட்டு வந்தா போதாது. நானும் இந்த குற்றாலத்துக்கு போயிட்டு மெயின் ஃபால்ஸ் குளிக்காம வர முடியாது, குற்றாலத்துக்கு போய் 5 ஃபால்ஸ் குளிக்காம வேடிக்கை பார்த்து வரவும் இருக்காங்க. அப்போ ஜோதிட கலக்கணும் தவிர அறிவியல போய் நிற்கிற மாதிரி இன்றைக்கு உலகத்தில் ஏற்படுகின்ற அந்த அறிவியல் மாற்றத்துக்குள்ள உள்ள போறோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழி கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, புதிய சிந்தனைகளை உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வழி என்னன்னா தினம் புத்தகங்களை படிக்கிறது மட்டும்தான் ஒரு வழியாக இருக்க முடியும். அதைத்தான் நாங்க வந்து வாசிப்பு ஏற்றமாக சொல்லுவோம். இதனால எனக்கு என்ன பொருள்னா, எனக்கு ஒரு பெரிய பொருள் இல்லை, என் புக் வாங்கி படிச்சுன்னா எனக்கு ஏதாவது பொருள் இருக்கும். நான் அப்படி என் புக்கை மட்டும்தான் வாங்கி படிக்கணும்னு நான் சொல்லலை. எழுதி என்ன பண்ணுறதோ இல்லை வந்து வேப்பரை மட்டும் வாங்கி படிக்கணும்னு சொல்லவே இல்லை. சொன்னாங்க ஆராய்ச்சி வந்து மீம்ஸ் போட்டுருக்காரு. உங்கள் மீம்ஸ்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன், தொடர்ந்து இருக்கிறார். இன்ஸ்டா மீம்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். நாங்கள் சொல்றது எந்த புத்தகத்தை படி, உங்களுக்கு எது அம்பளிமமா தான் படிக்க முடியும்னா படி, சித்திரக்கதைகள் படிக்க முடியும்னா படி, ஏதாவது ஒரு படிச்சுட்டு படிக்கலாம் கதவுகள் கிடைக்கும். அதுவே உங்களை வந்து அழைத்து வந்துடும். அந்த வகையில வந்து நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவும் நாங்கள் வந்து ஒரு இயக்கமா தொடர்பாக நினைத்து படிப்போம் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இரவு 9 மணிக்கு கூட்டா சேர்த்து நீ எங்கேயோ இருப்ப, நான் எங்கேயோ இருப்பேன், என் வீட்டில் நான் ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பேன். உன்னை போல என்னை போல ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இந்த நேரத்துல என்னையா செஞ்சுட்டு போனா படிச்சுட்டு இருக்கோம். ஒரு 20 நிமிஷத்துக்காக ஏதாவது படிக்கணும்னு நம்ம தொடங்கி இருக்கிறோம். அதையும் வந்து இந்த வாசிப்பு இயக்கத்துல சேர்த்துட்டு நீங்க அதுல வந்து செய்யணும்னு சொல்லிட்டு உங்களோட கொஞ்ச நேரம் உரையாடலாம் வந்துருக்கேன். ஏன்னா அதான் மிக முக்கியம். நீங்க யார் யாரெல்லாம் வந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ எதிர்த்து வந்து கேட்கலாம். நாங்கள் வந்து பதில்கள் சந்தோஷமாக சொல்லுவேன். அப்படிங்கும்போது
அது சம்பந்தமான செய்திகள் உங்க மூளைக்குள்ள வந்துட்டே இருக்கும். அதை நீ நாளைக்கு வந்து ஐஏஎஸ் படிக்கணும், யூபிஎஸ் படிக்கணும், நாளைக்கு பேப்பர்ல 100 செய்திகள் இருக்கும். அது சம்பந்தமான செய்திகள் கண்டப்படும். நீ ஆப்ரேட் பண்ண இல்லைன்னா அது இவ்வளவு நாள் நம்ம கண்டப்படல. இன்னைக்கு இந்த ரோட்ல நம்ம நிறைய நேரம் வந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு கண்ண முழுக்க வந்து ஐன்ஸ்டீன் இன்ஜினியரிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் கண்டுட்டு இருக்கோம். நான் கூட என்ன கஷ்டமா இருக்கேன். அதான் எப்பவுமே இருக்கிறாரு. இப்ப நிறைய இது இருக்குன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு நான் காலேஜுக்கு வரும்போது என்னோட காலேஜை தாண்டி கிராஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. எங்க போய் யூட்டர்ன் பண்ணிட்டு வரும். அப்போ என்னுடைய கவனம் அங்க இருக்கும்போது அது சம்பந்தமான விஷயங்கள் உள்ள போகுது. அப்போ நீங்க வந்து முதல்ல வந்து பழக்கத்தை உண்டாக்கணும். இந்த பழக்கத்தை உண்டாக்குறது ரொம்ப கஷ்டம் ஆரம்பிக்கும். ஆனா நீங்க வந்து போட்டி போடணும், சண்டை போடணும். உங்க பிரெயினோட 21 நாள் சண்டை போடணும். 21 நாள் ஆனதுக்குன்னா முதல்ல நான் கார் ஓட்டும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிறது கார் ஓட்டுறான். ஏன்னா காலையில எழுந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் போக சொல்லுவாங்க. எங்க வீட்டை போற விரட்டி விடுவாங்க. யாரு? எங்க வீட்டுக்காரமா விரட்டி விட்டு போனா அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். அது வரைக்கும் மோட்டர் சைக்கிள் இதெல்லாம் கால செஞ்சதா இப்படி கையில செய்ய வேண்டியது. அங்க கையில போடுறது எல்லாமே காலை பயன்படுத்த வேண்டியது. கிளட்ச் எல்லாமே 3 கிளட்ச் ஜென்டிலா ஆக்கி ஆக்சிலேட்டர் ஜென்டிலா கொடுக்கணும். அந்த ஜென்டில்னா எவ்வளவு, நைஸா எவ்வளவு இதெல்லாம் தெரியாம போராடி ஐஏஎஸ் வச்சு பாஸ் பண்ற மாதிரி 25 நாள் காரணத்துக்கு 3 மாசம் எடுத்துக்கணும். அப்படி போராட்டத்தையே நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா திரும்ப அந்த காரியத்தை செய்யும் போது மூளையில இருந்து ஒரு சமயத்துல வந்து தோற்றுறோம். சரி ஒழிஞ்சு போகும். இதுவே வந்து என்னால பார்க்கணும் ஒரு சண்டை போட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி என்னெல்லாம் நான் செய்யணும், காலத்துல ஏறணும், என்னெல்லாம் நான் வந்து ப்ரிகாஷன் எடுக்கணும், எந்த மிரரை பார்க்கணும், எங்க ஸ்டார்ட் பண்ணணும், கிளட்சை முதல்ல வந்து எவ்வளவு வாங்கணும், கியரை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி போடணும், ஆக்சிலேட்டர் வந்து கிளட்சை எப்படி விடணும், கார் மூவ் ஆகும்போது கண்ணு லெஃப்ட் மிரருக்கு ரைட் மிரருக்கு பேக் மிரருக்கு போகணும்ல. இந்த சீக்வன்ஸ் என் மூளையில பதிஞ்சதுக்கு பிறகு எனக்கு அது பயமே இல்லை. இன்னொரு எளிமையா சொல்ல, நீங்க புதுசா ஒரு ஊருக்கு போற வச்சுக்கீங்க, சிங்கப்பூர் போற வச்சுக்கீங்க, சிங்கப்பூர்ல வந்து ஹோட்டல்ல வந்து முதல்ல ஒரு வேலைக்கு போறது எனக்கு அவன் அட்ரஸ் கொடுத்துருப்பான். அங்க வந்து 3rd ஃப்ளோர் 4th செக்டார் திரும்பி 2வது ரைட் சொல்றாங்க. முதல் தடவை தடுமாறு அப்பதான் அவனுக்கு மெட்ராஸ் வந்து போன் பண்றாங்க. அப்புறம் போன் பண்ணுவான். நானே இங்க தெரிஞ்சுல அந்த இடத்த கண்டுபிடிச்சு அவ்வளோ முதல் நாள் முதல் காலையில் சாயந்தரம் திரும்பி வரும்போது காலையில பட்ட கட்சியில பாதிச்சா இருக்கும். 2 நாள் ஆனதுக்கப்புறம் கால் தானாவே எனக்கு கொண்டு போதுறான். அப்ப என்ன நடந்தது? பிரெயின் எப்பவுமே சீக்வன்ஸா தான் கொண்டு போய் பதிய வைக்கும். அதனால புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது முதல் 2-3 நாளைக்கு நடக்கும். இதெல்லாம் எடுக்க வேண்டாம். ஏற்கனவே செமஸ்டர் எடுத்துட்டு அதை முதல்ல பாரு அப்படின்னு அது சொல்லுவோம். கரெக்டா அப்பதான் அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா இந்த நேரத்தில் உட்காந்து கலப்புக்கெல்லாம் படிக்கிறேன்னு போயிருக்கோம். அப்படி இல்லை, தினம் சாப்பிட்றோம் இல்லையா? அதே மாதிரி தினம் நான் என் மூளைக்கு பயிற்சி 20 நிமிஷம் 25 நிமிஷம் சொன்னா பாருங்க. ஒரு பேஜாவது நான் படிப்பேன். பார்த்தலாம் நீ ஆரம்பிங்க, எது வேணா படிங்க. அந்த நேரத்தில் இதை படிங்கன்னு சொல்லி ஒரு நேரத்தில் சின்ன கலப்புத்தரமான படிங்க, பழக்கமாங்க. 20 நிமிஷம் படிச்சீங்கன்னா ஒரே மாசத்துல அதுக்கு அவங்களால படிக்காம இருக்கு. சிகரெட் குடிச்சு மாட்டோம்னா அதே மாதிரி பழக்கத்தை பண்ணலாம். அவளுக்கு தெரியாத கேன்சர் வருது, எல்லாருக்குமே தெரியும். முறைகளை சாப்பிட்டு 60 வயசுல அவர் செத்து போய் வாழ தெரியும். இருந்தாலும் ஏன் அப்படிங்கிறாங்க? பழக்கமாயிடுச்சு. பழக்கம்ங்கிறது வந்து அது உங்களுக்கு கெடுத்து வர்றாங்க, அது விட்டுருது. சமுதாயத்துக்கு வர்றாங்க, விட்டுருது. அப்படி இல்லை அப்படின்னா உனக்கோ சமுதாயத்துக்கு பழக்கத்தை வச்சுக்கோ, படிக்க ஆரம்பிங்க. தானாவே அடுத்தடுத்த லெவலுக்கு மேட்ச் அதுலேயே அவங்க கூட்டிட்டு போதும். அடுத்தது வரும்போது நீ சடனா பார்ப்ப இந்த கூட்டம் பார்க்குற உலகத்துல இருந்து நீ மட்டும் தனித்து மேல வந்து கொஞ்சமா போகும்போது ஒரு கழுகு மாதிரி இந்த உலகத்தை தனியா கழுகுக்கு தான் இருக்கிறதுலே எனக்கு வந்து சிங்கலா கூட பாவமா இருக்கு. நிறைய பேர் பார்த்தா சிங்கமே பார்த்து 4 கைலாஸ் எல்லாம் அழிச்சிடும். அவனை கழுகு போட்டுக்கலாம், அது தனி ராஜ்யம். எவ்வளவு புயல் அடிச்சா கூட மேல வந்து அதெல்லாம் தாண்டி அந்த கேவலமா நம்ம பார்க்கணும். எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் கீழே சின்ன புயல் கண்டிப்பது தெரியும். அது போல நீ வந்து உயர பறக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து உந்துதல் வந்து படிக்கலாம். தினம் இங்கிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு என்ன படிக்க போறோம், படிச்சதுல வந்து என்ன செய்யணும், அது ஷேர் பண்ணுங்க.
தைரியமா ஷேர் பண்ணுவோம். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அதை சொல்லுங்க. புக்கை பற்றி பேசுவோம். நாங்களாம் பேசும்போது எதையாவது ஒரு புக்கை பற்றி பேசுவாரு. முதல்ல வந்து தினம் முட்டை போட்டு பேசிட்டு ஆனா போக 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 உங்களுக்கு அந்த மரியாதை கூடாது. இது அவர் பெரிய ஆரம்பிக்கும். இதுதான் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போய் உட்காரும் போது கேள்வி கேட்கறது வந்து வாய்ப்பு மிஸ் பண்ணிடாது. நான் வந்து ஈஸியா கேட்கலாம். கங்கா அபர்ணா ஏதோ ஒரு கேள்வி ஏசார் வச்சிருந்தீங்க, ஏசார் கல்யாணி கொடுத்தீங்க, ஏதோ ஒரு கேள்வி உன்னால புரிஞ்சு தெளிவா நீ கேட்டாலும் ஒரு இன்டர்வியூல வந்து உங்களோட வெறும் சர்டிபிகேட்ஸ் மட்டும் வைக்க மாட்டாங்க. நீ கடைசி செமஸ்டர்ல போய் குரூப் டிஸ்கஷன் போய் இன்டர்வியூக்கு போய் மோதுறதுல இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்க நினைச்சு வாழ்க்கைய வந்து பின்னால யோசிச்சு பார்க்கல. நான் என் காலேஜ்ல எதுவாக இருந்துச்சு கேட்பேன் கேள்வி அப்படின்னு ஒன்று தயார்படுத்தினோம். அந்த வெட்கத்தை விட்டுட்டு வெளியில வரவங்க கம்ஃபர்டபுள் வெளியில வரவங்க அடுத்த கட்சி. ஓகே, எனி क्वेश्चंस? ஒரு 5-3 தான் கேட்கறாங்க. எல்லாருமே கேட்கணும். हमारे पास ये टाइम नहीं முதல்ல வந்து டாபிக் வந்து நான் முதல்ல டாபிக் யோசிச்சேன். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தா அது இந்தியா எனக்கு இன்னும் கைடு முக்கியம். இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பொருளாட்சி ஆனால் ஒரு கைடு ஏன்னா கைடு வந்து சரியா இல்லைன்னா வாங்க கைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போகணும். அந்த வகையில் கைடு அந்த வகையில் எனக்கு கிடைச்ச ஒரு கைடு ஒரு அருமையான கைடு. அப்பா என்ன வந்து சோசியல் மீடியால வந்து எப்படி சோசியல் மீடியா வந்து என்னுடைய டாபிக் சொல்றதுதான் ஸ்டடி ஆஃப் கஸ்டமர் பிஹேவியர் இன் ரிலேஷன் டு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி. இப்போ சமூக வலைத்தளங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அது எந்த அளவுக்கு புத்தகம் வாங்குவதற்கு உனக்கு அதை வந்து தூண்டுதலாக இருக்கிறதா இல்லை வந்து நீ வந்து சோசியல் மீடியா வந்து ட்விட்டரா இல்லை வந்து இன்ஸ்டாகிராமா பேஸ்புக்கா இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் புத்தகமாக்குறதுக்கு அப்படின்றதுதான் என்னுடைய தலைப்பு. நான் வந்து சரியா 6 ஆண்டுகள் இடையில வந்து 2 வருஷம் வந்து கொரோனா கொஞ்சம் நல்லா மெயினோட முடிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு அம்மா வந்து ஒரு சாமியார் பையன் வேலை கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்றாங்க, இவன் எப்ப பார்த்தாலும் வந்து ஸ்வீட்டு சக்கரை சாப்பிட்டு இருந்தான். எப்படி நிறுத்துறது சொல்லுங்க. அவங்க பதிலே சொல்லிடுறாங்க போயிட்டு வாங்கிட்டு அந்த அம்மாவுக்கு வருத்தம். சாமியார் எவ்வளவு கஷ்டமான கேள்விதான் கேள்வி பதில் சொல்லியா. திரும்ப 1 வாரம் கழிச்சு அப்பவும் இன்னொரு வாரம் கழிச்சு 1 மாசம் அவர் வந்து இதெல்லாம் சரியா ஏன் அன்னைக்கே சொல்லிருக்காங்க. அவ்வளவு நான் விட்டு அந்த ப்ராடக்டை நான் செஞ்சு உண்மையாகவே வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து உலகத்தையே வந்து ஏன்னா ஒரு சினிமா படத்துக்கு பிரச்சனை இல்லை. சினிமா வந்து நீங்க செலவு பண்ணி போனோம் காசு கொடுக்கணும். இது உட்கார்ந்த இடத்துலயே நீங்க வந்து இந்த மாற்றம்ல நம்முடைய உடல்ல வந்து சில எல்லாமே வேதி பொருட்கள் தான். நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வேதி பொருட்கள் சுரக்குது. அது டோபமைனா இருக்கும், ஆக்சிடோசினா இருக்கும். அந்த சந்தோஷத்தை வந்து இது கொடுக்குது. இது என்ன பொருள் அப்படின்னா தொடர்ந்து சினிமா மட்டும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா
அது உன்னை படிக்குது, செயற்கை நுண்ணறிவு மூலம் படிக்குது. உனக்கு என்ன வேணும்ன்றத தெரிஞ்சுட்டு அது நீ இப்ப எதுவுமே வேண்டாம் வெளியில போலாம் ஏதோ காமிச்சு. அப்ப நீங்க உண்மையான உங்களுக்கு மற்ற எல்லாருக்குமே நீங்க போராட்டம். அப்ப நமக்கு ஒரு டிசிப்ளின் கொண்டு வர முடியும். நம்ம 9 படிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா 20 நிமிஷம் 25 நிமிஷம் போன் தொட மாட்டேன் அப்படிங்கிற குளிக்கும் போதோ நம்ம போன் வச்சு குளிக்கிறது. ஏன்னா தண்ணி போட்டு போயிடும். அப்ப குளிக்கிற நேரத்தோட கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிடும். எந்தெந்த நேரத்தில் அதை பயன்படுத்த மாட்டோமோ அதை அதிகம் கேள்வி கேட்கறது பேச அது தெரியாம சிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நான் ரொம்ப பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க தொடர்ந்து விட்டுட்டே தான் இருக்காங்க. இதை நீங்க உறுதி அளிக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு கேட்கலாம் இருக்கு. வேற ஒரு பொருள் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். நான் போதை சொல்ல மாட்டேன். இப்போ சிகரெட் பழக்கத்துக்காக ஈஸி. ஒரு தப்பி தவிர கூட ஒரு சொத்து சிகிச்சை ஏன் அப்படின்னு அவர் போய் கேட்கும்போது அவர் சின்ன பையனா இருக்கும்போது அவர் காப்பாற்று போயிடாரு. பயம். இப்ப இதெல்லாம் ஒரு சிகரெட்டோ சாராயமோ போதை பொருளோ கொடுக்குற பயம் இதை கொடுத்தது என்னன்னா என் பிள்ளை யாராவது உட்காந்து அது வாட்ட ஏதோ செஞ்சு எடுத்துருந்தோம். வீட்லயும் அது ஒரு ஆதரவு தெரிவிக்குது. குடும்பத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரே வழி நீங்க தான் கான்சியஸா நம்மளால ஜெயிக்க முடியும். ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க. டிசிப்ளின் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போது உங்க பேரு விஜய் நோட் பண்ணிக்கிறேன். 5 புகார் பார்த்தேன். உங்களுக்கே நீங்க எழுதுற ஜோடி விட்டு நடத்தலாம் கை இருந்தாங்க. யாருக்குமே இல்லாத ஒரு பிரச்சனை வருது. இது ரொம்ப நல்ல கேள்வி. இதுதான் எங்க குழுல நாங்க சொல்லுவோம். குழுக்கு வந்ததே ஒருத்தர் அடுத்த நாளே கேட்க முடியாது. வராது. முதல்ல நீங்க ஒரு நல்ல வாசிப்பாளராக இருக்கும். நான் இவரே உதாரணமா சொல்றேன். நான் முதல்ல சந்திக்கும் போது இவங்க அண்ணனுடைய தான் நான் நிறைய விளையாடிருக்கேன். அமுதவாளர் சார் அவங்க நிறைய பேசுவாங்க, எழுதுவாங்க. எனக்கு ரொம்ப நாளா இவங்க 2 பேருமே தெரியாது. 2 பேருக்கு ஒருத்தராக கிட்டத்தட்ட உருவம் பேசு. ஏன் ஒரு நல்லா பேசுறாரு, ஒரு நல்லா பேச மாட்டேங்கிறாரு. ரொம்ப நாளா ஓடி அப்புறமா பெரிய தேவை இவர் உதாரணமாவே நான் எங்க குழுல மிக முக்கியமானவர். இவர் நிறைய வாசிப்பாரு. ஆனா அந்த வாசிப்புனால யாருக்குமே எங்களுக்கு குழுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப நாங்க அந்த குழுவுடைய நோக்கத்துல நீங்க வாசிக்கிறத மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம். நாங்க தொடங்கி ஒரு 4வது வாரத்திலேயே நானும் பண்றேன் அப்படின்னு வந்தாங்க. ஒரு கல்லூரியோட சேர்மன் நாங்க பார்த்துருவோம். கல்லூரி சேர்மன் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியும். அவங்க டைம் ப்ரெஷர் எப்படி இவர் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கும்போது வந்தாங்க. ஸோ முதல்ல நீங்க படிக்கணும், தொடர்ந்து வாசிக்கணும், வாசிக்கிறத மற்றவங்க சொல்லணும். அவங்க விரும்புறாங்க சொல்லிட்டே இருக்கும். அது சம்பந்தமா பேசுறது அவர் கேட்கிறதுனால அதை கொண்டு வந்துடும். நீங்க படிச்சது எப்பயாவது உள்ள கொண்டு வந்துடும். இது முதல் கட்டம். 2வது இந்த மாதிரி வாசிப்போம் குழுக்கள்ல வாழ்கள் படிப்போம் இந்த மாதிரி குழுக்கள்ல நான் ஒரு புத்தகத்தை விமர்சனம் பண்ணணும்னு சொல்லி வரணும். அதுதான் உங்களுக்கு 2வது டெஸ்ட். ஏன்னா நீங்க இப்ப வெளியில நீங்க படிச்சதை சொல்ல போறீங்க. நீங்க படிச்சதை ஒழுங்கா உள்வாங்காம தப்பா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி நீங்க மாற்ற சொல்லிட்டே அப்படின்னு சொன்னா கேவலம். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் ஜாகிரதையா படிப்பீங்க, இன்னும் ஆழ்ந்து படிப்பீங்க, எங்கேயுமே தப்பா சொல்லிருக்க. இது 2வது கட்டம். 3வது கட்டம் படிச்ச புத்தகத்தை விமர்சனம் பண்றாங்க. நீங்க சினிமா பார்த்து சொல்றாங்க, என்னடா படம் இருக்கா மொக்கையா இருக்கா உட்காரவே முடியல அப்படின்னு பேசுறாங்க.
நீ அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சினிமா பார்த்து வந்துட்டே இருப்பான். நீ சினிமா பார்த்து வரவங்க விட சினிமா பார்த்து அதை விமர்சனம் பண்றவங்க தான் வந்து நம்ம வரவேற்க முடியும். அப்ப ஏதாவது ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொன்னா அது ஏன் நல்லா இல்லைன்னு கேளு. கதையில நல்லா இல்லையா, இல்ல அந்த திரைக்கதையில நல்லா இல்லையா, இல்ல சரியா நடிக்கலையா, இல்ல இசையும் இதுவும் வந்து ஒத்துக்கலையா, இல்ல காட்சி ஒளிப்பதிவு நல்லா இல்லையான்னு கேளு. இதுதான் திறமை. இதை நீ முடிச்சுட்டு வச்சுக்க. மூணாவது. நாலாவது வந்து யாரெல்லாம் நீ வந்து நல்லா எழுதுறா பிரமாதமா இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு கட்டத்துக்கு மேல அவன் ரொம்ப கேவலமா இருக்க மாதிரி தெரியும். இவெல்லாம் என்னடா எழுதுறான் அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள் இவெல்லாம் எழுதும் போது நான் எழுத முடியல அப்படின்னு. எனக்கு வந்து அதே மாதிரிதான் இது வந்து ஒரு சாக்ரட்டிஸ், பெரியார் சாக்ரட்டிஸ் அவர் தான் என்னை வந்து கட்டுரைகள் எழுதுன்னு சார் எழுதுங்க சார், நல்லா நிறைய பேசுறீங்க சார். ஆக்சுவலா எனக்கு அவ்வளோ நிலைமையே கிடையாது, ரொம்ப மோசம். இருந்தாலும் எழுதி விடுதலை போன்ற பத்திரிகைகள் வந்து வரும். ஆனால் பார்க்கறது அப்படியே சந்தோஷம். ஒவ்வொருமே பத்திரிகையில பேர் பார்க்கும்போது அதுக்கு பின்னால டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இந்தியோட இந்து பத்திரிகைகளோட பேர் பார்க்கறதுங்க அன்னைக்கு வந்து அவ்வளோ காலையில வந்து எல்லாமே சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தை கதை எழுதணும் வந்து திடீர்னு முதல்ல புத்தகம் எழுதணும் எடுக்கிறதுக்கு ஒரு ராத்திரி வந்து நல்ல மழை சென்னையில இதே மாதிரி இந்த மாசம் தான். அப்போ தோழச்சி சரி நீங்க இன்னும் உடனே போறது கூட ஏதாவது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சோம். அப்போ புத்தகம் எழுதணும்னு நினைச்சிட்டு அப்படிதான் முதல்ல தோணுச்சு புத்தகம் எழுத ஆரம்பிச்சோம். நீ நிறைய படிக்கணும். அது படிச்சத நிறைய பேச ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துல நீயே வந்து எழுத்தாளராக உருவாயிடுறாய் அப்படின்னு நீ எழுதுறதான் நீ ஜெயிப்பான். அதாவது நீ ஒரு புத்தகத்தை நாளைக்கு யோசிச்சு வர, நீ இன்டர்வியூ போகும்போது ஒரு புத்தகத்தை நான் எழுதுற புத்தகம் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 12வது படிக்கிற பையன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி ஒரு புத்தகம் எழுதான். இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான். காலேஜே வந்து அவன் எந்த செமினார்னா அவன் இல்லாம நடத்துறது செலவு பண்ணி அவன் அனுப்பி இருக்காங்க. ஏன்? அதுதான் மிக முக்கியம். நீங்க அப்படிதான் காலேஜ்ல ஒரு வருஷத்துல 500 பேர் ஒரு 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க. 500ல 400 ஆள தனியா தெரியுமா என்ன தெரியுது? பெருசா முடி வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியா மற்றவர்கள் வித்தியாசமா காட்டணும்னு நினைக்கணும். அது தவறே இல்லை. ஆனா கல்லூரியில தேர்ந்தெடுக்கிறதுனா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உலகத்துல செயற்கை இல்லை. நாளைக்கு என்ன சொல்லி தரப்போறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னா வகுப்பறையில உங்களுடைய காம்படிஷன் அவர் பேர் எழுதிங்க. உங்க பேரு விக்னேஷ் தோனி. இது வந்து எனக்கு எங்க அப்பாவை வந்து படிக்கிறதா இருந்ததுல நீங்க முதல்ல எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தையா இருக்கும்போது யாரோ ஊட்டி விட்டுருக்காங்க. அது மாதிரிதான் நான் புத்தகத்தோடைய இப்ப வந்து எங்க அப்பா பதிப்பாளராக இருக்கும்போது அப்பவே புத்தகங்கள் நான் பார்ப்பேன். நான் நீ எப்போ முதல்ல சாப்பிட்டேன் யாரும் சாப்பிட சொல்லிருக்காங்க, யாரும் ஒரு சாக்லேட் அப்படின்னு. இது வந்து சாப்பிடுறத விட ஒரு பிரச்சனை இருக்கு. 50 வயசுக்கு மேல ஒரு ஸ்வீட் சாப்பிடுறது பயமா இருக்கு. காலையில ஒரு டீ சாப்பிடலான்னு பார்த்தா சக்கரை டீ சாப்பிடுறது பயன்படுத்தும். இதுதான் கொடுக்கும். இதே ஒரு 30-20 வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு விரும்பி ஸ்வீட் சாப்பிடும். அப்ப உணவு வந்து மாறிட்டே இருக்கும். ஆனா புத்தகம் வந்து அப்படி இல்லை. என்னோட நேம் வந்து ஐஸ் வர்மா, ஃபர்ஸ்ட் இயர் ECE. இப்போ புக்ஸ் எதுக்காக படிக்கணும்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மைண்டுக்குள்ள வைக்கிறதுக்கு புக்ஸ் படிக்கணும். ஸோ நம்ம ஜென்ரேஷன் மாறுது. முதல்ல வந்து அம்மிக்கல் அரைச்சிட்டு இருந்தோம், இப்போ கிரைண்டர் வந்தது, மிக்சி வந்தது. அந்த மாதிரி ஜென்ரேஷன் மாற மாற இப்போ போன்லயுமே ஆடியோ வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ புக்ஸ் படிக்கிறத விட நம்ம ஆடியோவாவோ வீடியோவாவோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நல்ல விஷயம் தான். இப்போ உடம்புல நான் உயிர் வாழணும்னா எனக்கு விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும் இல்லையா? இப்ப அதுல வந்து நான் வந்து மாத்திரையாக போட்டுக்கலாம், இன்ஜெக்ஷனாக போட்டுக்கலாம் இல்லையா? அடிப்படையா உடம்புல சத்து வேணும்.
அதை நீ வந்து ஒரு 2 மாத்திரை கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஊசி போட்டீங்கன்னா ஒரு வேண்டிய ஒரு ஸ்பேஸ் கூட வர செய்யலாம். பட் ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது ஏதாவது ருசி கிடைக்குமா? இல்ல ஒரு ஃபேவரேட் மட்டன் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நாட்டு வழியா உள்ள போகும்போது கிடைக்கிற டேஸ்ட் வந்து கிடைக்குமா? நீதான் முடிவு பண்ணிக்கணும் இல்லையா? என்ன சில டெக்னாலஜி மாறலாமா? எவ்வளவு டெக்னாலஜி மாறினாலும் சில விஷயங்கள் நான் வந்து காலையில போறேன்னு சொல்லிக்கலாம். ஆனா எனக்கு வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரத்துல வந்து காரணம் பண்ணோட நடந்து காலால காலையில் நடக்கும்போது கிடைக்கிற அந்த இன்பம் வந்து வேற வீடியோ பார்க்கும்போது டக்குனு ஹிந்தி புக்ஸ் இருக்கு. ஹிந்தி நான் கத்துக்கிறது படிக்க முடியாது. ஸோ ஹிந்தி புக்ஸ் தமிழ்ல ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, இது எல்லாம் பார்த்து நீ வச்சுக்கோ, பயன்படுத்த வேண்டாம். ஆனா எல்லாத்துக்குமே அடிப்படை வீடியோ பார்க்கறது புக் பார்க்கறது. நீங்க ஒரு காட்சி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே உள்வாங்கிக்கிறீங்க. அது விஷுவலைசேஷனே கிடையாது. ஒரு சிங்கம் ஒரு விருதுக்கு அடிச்சு சாப்பிட்டு நீங்க வந்து வீடியோல பார்த்துட்டு அதுவும் யோசிக்கிற போகலாம். இதே நீங்க வந்து புத்தகத்தை வாசிக்கிறீங்க, நான் அந்த கிராமத்துக்கு போய் இறங்குறேன், நான் அந்த கிராமத்துல போய் இறங்குற பேருந்துல இறங்கும் போது அங்க ஒரு பெரிய புளிய மரம் இருக்கு. அந்த புளிய மரத்துக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஒரு பத்து இருக்காரு. அந்த ரோடுக்கு அந்த பக்கமா ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில ஒருத்தர் டீ போட்டு வச்சிருக்காரு. பெஞ்ச்ல உட்கார்ந்து படிக்கும் போது நீ வந்து அந்த விஷுவலைஸ் பண்ணிட்டே போகும்போது உங்களுடைய விஷுவல் திங்கிங் வந்து கூட ஆரம்பிக்குது. That also opens the door for your creativity. நீங்க செய்தியை படிச்சு வரும்போது உங்களை வாங்கிக்கிறது வந்து வேற வீடியோ பார்க்கும்போது வரும். ஸோ அதனால நீங்க ஆடியோ புக்கு கேளுங்க தப்பு இல்லை, வீடியோ புக்கு பாருங்க தப்பு இல்லை. ஆனா அடிப்படையான எப்படி நாவுக்கு சுவை கொடுக்குற உணவு மிஸ் பண்ணிடாதுமா. அப்போ அந்த டானிக் சாப்பிடு, வைட்டமின் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாலும் இது நல்ல ரச சாதம், ஒரு கருவாட்டு குழம்பு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் நீ ருசிக்காம எப்படி போயிருக்க வாழ்க்கையில இல்லையா? அது மட்டும் புத்தகம் அந்த பிள்ளையோட கடைசியா இருக்கும். உங்க பேர் என்ன சொல்லிட்டீங்கன்னா பத்மா. எனக்கு எழுதிக்கலாம் தரல. நாளைக்கு சரி ஒரு படம் முடிஞ்சவன கேள்வி கேட்கற போது என்னோட ஒரு போட்டோ எடுத்துங்க. நான் கரெக்டா போயிருந்தேன். அதோ போட்டோ லாஸ்ட் கீரா சொல்லுங்க. எனக்கு வந்து எடிட்டர்ல கொஞ்சம் டாஸ்க் சேஞ்ச். ஐயோ அப்பா இந்த வை என்ன சொல்றீங்க? வந்து என்கிட்ட இருக்க ஹாபிட்ஸ் வந்து கொஞ்சம் மாத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்காக இப்போ இந்த நைட் தான் அட்டாமிக் ஹாபிட்ஸ்னு ஒரு புக் ஆர்டர் பண்ணேன். இப்போ ஆனா கொஸ்டின் என்னன்னா இப்போ நான் உண்மையாவே ஃபுல்லா ரீட் பண்ணிட்டேன்னா என்னோட ஹாபிட்ஸ் என்னால சேஞ்ச் பண்ண முடியுமா? உண்மையான அடையாளம் அட்டாமிக் ஹாபிட்ஸ்லாம் வந்து நான் இப்போ இப்பதான் படித்தேன். என்னையோட ஒரு ஸ்டெப் போயிட்டேன். அட்டாமிக் ஹாபிட்ஸ் ஒரு நல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றான். அவன் தினம் வந்து நீ வந்து ஒரே ஒரு சதவீதம் வந்து கரெக்ட் பண்ணினா ஒரு வருஷம் முடியும் போது 37% வந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சென்னையில இருந்து மும்பைக்கு போக வேண்டிய விமானத்துக்கு வந்து ரோட விட அதிகமான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு வானத்தை இஷ்டம் போல பார்க்க முடியாது, உயரத்தை வந்து கூட்ட முடியாது. ஏன்னா வேற ஒரு விமானத்தோட மோதிடுவோம். சென்னைக்கும் மும்பைக்கும் கோடு போட்டு விட்டுருக்காங்க. நேர் போட்டு அவன் போனானா மும்பைக்கு 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல போயிடுவான். இதை ஒரே ஒரு டிகிரி அவர் திருப்பினா வச்சுங்க விமானத்தை கான்சியஸா இல்ல இன்டர்நெட்டா வந்து விமானம் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ஆட்டோ பயிருக்கு எல்லாமே வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றாங்க ஒரே ஒரு டிகிரி மட்டும் அவன் திருப்பினான்னு வச்சுங்க அவன் போயிட்டே இருப்பான் மும்பைக்கு தான். ஆனா மும்பைக்கு போக மாட்டான், டெல்லியில போயிட்டு மும்பை. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி கேட்டார். மொபைல் போன் பழக்கம் இருந்தா நீ உடனே நாளைக்கு சொல்றாரு. ஏன்னா இதுல நிறைய நல்ல விஷயமா இருக்குது, நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. சில பேர் போனே வரமாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அப்படி நீங்க பண்ண முடியாது. போன் இல்லை, இது எல்லாமே இதுதான். ஒரு கேமரா இருக்கு,
பட்டலை நீ வந்து ஒரு ஏதாவது ஒரு செயற்கை நுண்ணறிவை கேட்கணும்னா அதை எடுக்க முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப இது என்ன ஒரு கரெக்ஷன் பண்ணலாம்னா, ராத்திரி 10 மணிக்கு மேல எந்த காரணத்தை கொண்டும் என் மொபைல் போனை நான் நெட்வொர்க்கை ஆஃப் பண்ணிருந்தேன். இதை வந்து முதல்ல கஷ்டமா இருக்கும், அதை செய்யணும். நான் ஏதாவது தப்பா சொல்லிருக்கேன்னா சொல்லுங்க. அவரது கையில் என்று கூறி முதன்மை உரை ஆட்சியை ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஏ முருகேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டு உரை ஆட்சியை ஐன்ஸ்டீன் கல்லூரியின் செயலாளர் எலிவான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் வாசிப்போர் அறிமுகம் என்ற தலைப்பில் புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி சிறப்பு உரை ஆட்சியை முனைவர் ஒளிவண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களை முன்னோக்கு பாதையில் வழிநடத்தி செல்லும் ஆசிரியர்களுக்கும் அவர்களின் வழிபாடுகளில் பயணிக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக வாழ்க்கை என்பது புத்தகம் போல, அதில் முதல் பக்கம் கல்லறை, கடைசி பக்கம் கல்லறை, இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் வாசிப்பார், உண்மையால் வாசிப்பார் என்று இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.